ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே. வெல்கம் பேக். இன்றைக்கி ஃபுல் 100% அட்டெண்டன்ஸோட நானும் வந்துட்டேன், ஸ்ரீராமும் வந்துட்டார், பிரணவும் வந்துட்டார். எல்லோரும் வெல்கம் பேக். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த வாட்ச் அலாங். போன அத்லெட்டிகோ மேட்ரிட் கேமுக்கு ரிசல்ட் தான் கொஞ்சம் நம்ம ஃபேவரில் போகலை, பட் கடைசி வரைக்கும் வாட்ச் அலாங்கில் இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இதே மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, எஸ்பானியோல் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, அண்ட் நம்ம வரப்போகிற செகண்ட் லெக்கில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து நம்ம நேராக ஃபஸ்ட் லெக்லேருந்து அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஹோமில் ஆடுறோம், 2-0 தோக்குறோம். அதான் ஹோமில் ஆடணும், 2-0 தோக்குறோம். இனிஷியல் தாட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் லெக் பற்றி. யார் போறீங்க? நானே போட்டா? நீயே சொல்லு. சொல்லுங்க. என்ன சொல்றது? நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம இந்த டையை ஜெயிக்கணும் இங்கே சொன்னான்னு தெரியல, எனக்கு ப்ரிவியூவில் சொன்னான்னு தெரியல. பட் இந்த டையை ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து ஹோம்லேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-1, ஒரு 4-2 அந்த மாதிரி ஒரு 2 கோல் லீடில் போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னோடது. இந்த டையை ஜெயிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அட்லெட்டிகோ அவே போகிறோம் நம்ம செகண்ட் லெக்கில். ஸோ நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, மெஸ்ஸி, நெய்மார், சுவாரஸ் பீக்கில் இருந்தபோதே 2014 நம்மளால் போய் மெட்ரோபாலிட்டனில் போய் டெபாசிட்டாக ஜெயிக்க முடியல. பீக் சிமியோனே பால் போட்டான், அதெல்லாம் வந்து பீக் சிமியோனே பால் அது. ஸோ அந்த பீக் சிமியோனே பாலில் வந்து மெஸ்ஸி ப்ரைமில் இருந்தபோதே வந்து அதை உடைக்க முடியல அந்த சுவரை நம்மளால். அப்படி இருக்கும்போது அவன் சுவரை கட்டிட்டான் அப்படின்னா வந்து உடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ அதனால அதை மைண்டில் வச்சு தான் வந்து நான் சொன்னது வந்து நம்ம ஹோம் அட்வான்டேஜை வந்து நம்ம இனிஷியலாக வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்த்தது. மோஸ்ட் ஆஃப் த ஃபேன் பேஸ் எதிர்பார்த்ததே அதான், நம்ம வந்து ஒரு லீட் போவோம் அப்படின்னு. அதே மாதிரி டு பி ஃபேர் ஆன் த டீம் நம்மளும் அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 41 மினிட்ஸுக்கு வந்து நம்ம அப்படி தான் போயிட்டு இருந்தோம். பெருசாக அட்லெட்டிக் வந்து மேபி 1 or 2 சான்சஸ், அதுவும் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீ ஹை வால்யூம்லாம் இல்லை, சும்மா ஒரு 2 சான்ஸ் தான் வந்தது மேபி. அதை தவிர பெருசாக எதுவும் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அதே நம்ம சைடில் வந்து பெருசாக த்ரெட்டு நம்ம அந்த ஒரு ராஷ்ஃபோர்ட் சான்ஸு, அதுக்கப்புறம் அங்கங்கே லமீன் கிளிம்ஸு, அதை தாண்டி நம்மளும் பெருசாக கிரியேட் பண்ணலை. ஆனால் அவங்களோட நம்ம அதிகமாக கிரியேட் பண்ணோம், அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த ரெட் கார்டு வரைக்கும். நீங்கள் 2 பேரும் சொல்லியிருந்தீங்க அந்த ரெட் கார்டு வந்து பெருசாக கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி தெரியல, நம்ம நல்லா தான் விளாண்டோம் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ரெட் கார்டு இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா அந்த ரெட் கார்டு வந்து அந்த கோல், அந்த ரெட் கார்டு ஃப்ரீ கிக்கில் வந்தது, அது அந்த கோலுக்கு வந்து அந்த ரெட் கார்டு காரணம் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சா கூட, ஒரு மேன் அட்வான்டேஜ் கம்மியாக ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து 11-11 ஆடினோம் அப்படின்னா அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து உட்காந்து ஆடுறது தான். அந்த உட்காந்து ஆடுறத நம்ம 11ல் இருக்கும்போது அவங்களால ரொம்ப ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஆட முடியாது, கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருப்பானுங்க. ஆனால் நம்ம 10 போனதுக்கப்புறம் அவங்க உட்காந்து ஆடுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஆடுவானுங்க. அதெல்லாம் பண்ணானுங்க அவனுங்க. அந்த ஒரு பிளேயர் இல்லாமல் இருந்தது வந்து நமக்கு பயங்கரமாக இம்பாக்ட் ஆச்சு. குபார்சி இல்லாதது, நம்ம ஒரு மிட்ஃபீல்டில் இருந்து ஒருத்தனை எடுத்துகிட்டு ஒருத்தனை பின்னாடி போய் ஆட வைக்கிறது, சிஸ்டமே டோட்டலாக மாறும். ஸோ அதனால வந்து எனக்கு another big night, another UCL night when the rights are bright, Barcelona players are fumbling அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. என்னதான் வந்து குபார்சி வந்து அதை வேணும்னே பண்ணலை, அவனோட கண்ட்ரோலில் அது இல்லை அப்படின்னா கூட, அவன் என்னதான் சின்ன பையன் அப்படின்னா கூட அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு கிடையாது. பட் ஃபேக்ட்ஸ் ஆர் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆஃப் லேட்டாக வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து இந்த லைட்ஸ் ஆர் பிரைட், அந்த UCL நைட்ஸ் Barcelona are fumbling அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப போயிட்டுருக்கு. வெரி வெரி டிஸப்பாயிண்டட், வெரி வெரி ஹார்ட் ப்ரோக்கன். நான் நிறைய பேர் வந்து வாசலாங்களே வந்து என்கிட்ட ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க, செகண்ட் லெக் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து நான் வந்து இந்த ஃபால்ஸ் ஹோப்பில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நான் தான் சந்தோஷமாக இருப்பேன், ஆப்வியஸாக எல்லா ஃபேன்ஸும் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் வந்து ஒன் ஆஃப் த சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சில பேருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி கோயிங் டு அவுட்ல மெட்ரோபாலிட்டனோ அண்ட் கெட்டிங் 2-0 டெபிசிட் எல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க வந்து ரத்தத்திலே ஊர்னது இந்த மாதிரி லீடெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது வந்து. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்ததுபடி சிமியோனேவோட பொட்டன்ஷியலி லாஸ்ட் சீசன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது கிரீஸ்மனோட லாஸ்ட் சீசன், ஸோ அவனுங்க விட மாட்டானுங்க ஈஸியாக. தே வில் மேக் இட் ஹார்ட். அவங்களுக்கு 1 கோல் போட்டால் போதும், ஆனால் நமக்கு 3 கோல் போடணும். ஸோ அப்படி இருக்கும் போது மறுபடியும் 1 வருஷம் வெளியே போகிறோம் அப்படின்னு இன்னும் நடக்கலை அப்படின்னா கூட நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. உங்கள் இனிஷியல் தாட்ஸ்? ஓகே, நான் அப்படி போயிடுறேன். நான் அந்த ரெட் கார்டு இஷ்யூலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அந்த ரெட் கார்டு வந்து நம்மளை அஃபெக்டே பண்ணல அந்த கேமில். அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன் அது என் தாட்னு. ஜென்ரலாக ரெட் கார்டு வாங்கினா ஒரு பெரிய இஷ்யூ என்ன ஆகும்னா, பாலை வந்து வச்சுக்க முடியாது. தி செகண்ட் திங் இஸ் சான்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே பொசிஷனுமே நம்ம தான் அவுட் பொசஸ் பண்ணோம் அட்லெட்டிகோ மேட்ரிட செகண்ட் ஹாஃபில். அண்ட் வி கிரியேட்டட் அ ட்ரக் லோட் ஆஃப் சான்சஸ். அந்த சான்சஸை ஃபினிஷ் பண்ணலங்கிறது வந்துட்டு 10 பேராக இருந்தாலும் ஒன்று தான், 11 பேராக இருந்தாலும் ஒன்று தான். இட் இஸ் ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சான்ஸ் மொத்தமாகவே ஒரு 2 குவாலிட்டி சான்ஸ் தான் கிரியேட் பண்ணோம், அந்த 2 மிஸ் பண்ணோம்னா ஐ வில் அக்செப்ட் வாட் நீ என்ன சொல்ல வரையோ, நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். அப்போ 2 தானே நான் கிரியேட் பண்ணோம், எக்கச்சக்கமா கிரியேட் பண்ணோம்டா செகண்ட் ஹாஃப்ல. கிளியர் கட்டா சான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது 2 தான், 2மே ராஷ்வர்டுக்கு தான் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு த்ரூ பால் போய் அவன் போய் ஸ்கொயர் பண்ண போய் வெளிய அடிச்சிருவான். இத தவிர வேற என்ன? நிறைய தடவை ஒரு பொசிஷன்ல பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம ஷூட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த கேம்ல. நான் சொல்றது வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து சான்சஸ் வந்து எக்கச்சக்கமா கிரியேட் பண்ணோம் செகண்ட் ஹாஃப்ல. ஆக்சுவலா என்ன பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட அதிகமா சான்சஸ் கிரியேட் பண்ணோம் செகண்ட் ஹாஃப்ல. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அந்த கேம் பார்க்கும்போது எனக்கு. அதனால அந்த ரெட் கார்டு வந்து அண்ட் டிஃபென்சிவ்லி ஆல்சோ அந்த ஒரு சார்லாத் கோல் தவிர விச் வாஸ் தேர் ஒன்லி, அந்த ஒரு அட்டாக் தவிர நான் வேற எதுவுமே பார்க்கல அட்லெட்டிகோ கிட்ட. பட் தட் இஸ் வாட் நீடட் இல்ல. ஒரு அது நம்ம வந்து 11 பேர் இருக்கும்போதே அதே மாதிரி தானே கோல் கன்சீட் பண்றோம். 10 பேர் இருக்கறனால தான் அந்த கோல் கன்சீட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அந்த அந்த வைட் மேன் ரன் கட் பேக் ஸ்ட்ரைக்கர் கோலை இந்த கட் காப்பி பேஸ்ட் நம்ம எத்தனை தடவை இந்த சீசன் பார்த்துருக்கோம்னு யோசிச்சு பாரு. எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ஹவு த டீம் பிளேட். என்னுடைய ஒரே கன்சர்ன் அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒழுங்கா ஃபினிஷ் பண்ணலங்கிறது தான் மெயினா. அன்னைக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த குவாலிட்டி சான்சஸ் ராஷ்வர்ட் கிட்ட விழுந்துச்சு. ராஷ்வர்ட் டிட் ஃபினிஷ் வெல். லெவன்டோஸ்கி ஹேட் ஒன் கிளியர் கட் சான்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அவனும் வந்து அவன் ஆக்சுவலா அதே கிளியர் கட்ட சான்ஸா மாத்தினது அவன் தான் அந்த டர்ன் பண்ணி. பட் ஹி டிடன்ட் கெட் அ குட் ஷாட் அவுட் ஆன் கோல். அண்ட் ஓவராலாக வந்து எனக்கு நல்லா விளையாண்டோன்னு தான் தோணுச்சு. லாட் ஆஃப் பீப்புள், கேன்சலோ ஹேட் அ வெரி குட் கேம். கேன்சலோ வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண அன்னைக்கு. who else had a good game? Gavi had a very good game after coming on. Fermin had a good game. லமீன் யமால் வந்து பேசலாம்டா. லமீன் யமால் நான் பேசியே ஆகணும்டா. எனக்கு வந்து நம்மளே வந்து அவனை வந்து கொஞ்சம் தட்டி கழிச்சிடுறோமோன்னு தோணுது. இல்ல நான் ஐம் திங்கிங் அபவுட் பிளேயர்ஸ் ஹூ ஆக்சுவலி இப்போ கேவிலாம் இல்லை, நான் 45 மினிட்ஸ் விளையாடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் 45 மினிட்ஸ் ஆடி எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 ஸ்லாப்பி பாசஸ் he had a very good game. எனக்கு வந்து மேபி இந்த கருத்து மேபி நீங்க சரியா நீங்க இத சொல்லுங்க. எனக்கு வந்து ராஷ்வர்டே நல்ல கேம் மாதிரி தான் இருந்தது. ராஷ்வர்ட் நல்ல கேம் தான்டா. ஃபினிஷ் பண்ணல, நான் ஃபினிஷ் பண்ணலங்கறத மட்டும் தான் சொல்றேன். ஃபினிஷ் பண்ணல அவன். தட் இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ பார்த்தனா ஃபெரான் டாரஸ் 13 கேமா கோலே அடிக்கல. அன்னைக்கு எஸ்பானியல் கூட வந்து ஒரு பிரைம் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தான். அந்த செகண்ட் கோல் அண்ட் ஆல் நோ, அந்த ஃபர்ஸ்ட் கோல் அவன் அடிக்கலனா அந்த செகண்ட் கோல் 100% மிஸ் பண்ணிருப்பான் அன்னைக்கு. அவன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்ச அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் செகண்ட் கோல் போட்டான். ஸ்கோரிங் அண்ட் நாட் ஸ்கோரிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டே. அன்னைக்கு நீ அந்த ஜோன்ல இருந்தானா நீ ஸ்கோர் பண்ணுவ. நாட் எவ்ரி ஒன் இஸ் ஹாரி கேன், நாட் எவ்ரி ஒன் இஸ் ஹாலண்ட். எவ்ரி டே நீ அந்த ஜோன்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அட் திஸ் மூமெண்ட். ஸோ இந்த சீசன் நம்ம நிறைய தடவை பார்த்தோம். ரியல் சோசிடாட் கேம் ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கேம் வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணாம இருந்திருக்கோம் அந்த கேம்ல. அன்னைக்கு இட் வாஸ் ஒன் சச் கேம். ராஷ்வர்ட் ஆக்சுவலா அவன் அந்த பொசிஷன்ஸ்குள்ளெல்லாம் போய் he was very threatening, he ran with the பால் வச்சு நிறைய பேரை பீட் பண்ணான் அன்னைக்கு. பட் இட் வாஸ் ஜஸ்ட் நாட் அவர் டே. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ராகவ் சொல்லு, 2 டிஃபரெண்ட் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் நான் 2 பேரோட சைடுலயும் சில பாயிண்ட்ஸ் நான் அக்ரி பண்ணுவேன். எப்பவுமே நீ கேளுங்க. அந்த ரெட் கார்டு விஷயம் வந்து நான் ஸ்ரீராம் சொல்றது நான் அக்ரி பண்றேன். தட் ஓகே, எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் த டே ஈவன் இஃப் யூ பிளேட் அ குட் கேம், ஒன்ஸ் அகெயின் அந்த சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட் பெரிய கேமு அப்படின்னு வரும்போது ஏன் இவனுங்க வந்து யாரோ ஒருத்தர் ஒரு சீசன் ஒருத்தர் வந்து கார்டு வாங்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு கன்சர்னிங்கான விஷயம்தான். பட் அட் த சேம் டைம் அந்த போன சீசன்ஸ் வாங்கின ரெட் கார்டுக்கும் இந்த ரெட் கார்டுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த போன சீசன்ஸ் பண்ண ரெட் கார்டு வந்து அப்சல்யூட் போசோ மொமெண்ட்ஸ். அது வந்து நீ என்ன நினைச்சு அவனை இழுக்கிறங்கிறது இருந்துச்சு. இந்த சீசன் செல்சி, அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும் போது திஸ் வாஸ் என்ன சொல்றது,
அண்டர்ஸ்டாண்டபிள் வை தே கேவ் ரெட் கார்டு. ஆனால் வந்து அட் த சேம் ஏன்னா டைம் எங்களுக்கு மட்டும் நடக்குது அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அப்படிதான் லிட்ரலி அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அந்த கேம்லயும் வந்து குபார்சி அந்த 45th மினிட் வரைக்கும் சாலிடா இருந்தான். அவன் வந்து பயங்கரமா கிளாஸியா ஆடிட்டு இருந்தான். எஸ்பெஷலி அவனுங்க வந்து இந்த ரொட்டேட் பண்ணி ஆடிட்டே இருந்தானுங்க மிட்ஃபீல்டில். நம்ம வாட்ச் அலாங்லேயே பேசிட்டு இருந்தோம். ட்ரையாங்கிள் போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க, ஒன் டச் பாஸ் போட்டு. ஒரே ட்ரையாங்கிளை வந்து பீட் பண்ணி போயின்னே இருக்கானுங்க. அவனுங்க 4 பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆடிட்டே இருக்கானுங்க. கிரீஸ்மேனு, அல்வாரெஸ் விங்கில், சிமியோனே, அப்புறம் இவனுங்க மிட்ஃபீல்டில் எல்லாரும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆடிட்டு இருந்ததை நம்ம குபார்சியை வந்து பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணான் அந்த 45 மினிட்ஸ் அந்த ரெட் கார்டு வாங்குற வரைக்கும். ஸோ அதனால வந்து ஸ்கில்லுக்கு டெஸ்ட்மெண்ட் என்னன்னா வந்து அப்புறம் வந்து வீக்கெண்ட் எஸ்பானியல் கூட ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டான் டிஃபென்ஸ்ல. ஆமாம், நீ சொல்றியே ஒரு விஷயம் அக்ரி பண்றேன், இன்னொன்று இல்லைன்னு என்னது இன்னொன்று அக்ரி பண்ணாது. அக்ரி பண்ணாதது வந்து ஐ திங்க் நான் வந்து ஐ ஸ்டில் ஃபீல் நீங்கள் சொன்னீங்க ராஷ்ஃபோர்ட் ஹேட் அ குட் கேம், பட் நம்ம அவனை சைன் பண்ண காரணமே வந்து சரி ரஃபீனியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குவாலிட்டியான, ஆப்வியஸ்லி லைக் ஃபார் லைக் கிடையாது அவன். ரஃபீனா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர். பட் அவன் அந்த பொசிஷனில் இருக்கான் அப்படின்னா ஐ திங்க் ராஷ்ஃபோர்டோட குவாலிட்டிக்கு அவன் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அந்த கேமில். ஒரு 2 கோல் இல்லைனாலும் 1 கோலாவது ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இந்த நீங்கள் இந்த எஸ்பானியல் கேம்லேயும் பாருங்க, ஒரு கோல் ஃபினிஷ் பண்ணா அதுக்கு முன்னாடி ஈஸியான சான்ஸ் விட்டான்ல, அந்த கீப்பரை ரவுண்ட் பண்ணி அடிக்கிறேன்ட்டு ஒரு ட்ரை பண்ணி மிஸ் பண்ணான்ல. அட்லெட்டிகோ கூடயே ஒரு கோல் ஃபினிஷ் பண்ணான். ஃபர்ஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சொல்றியா? மெட்ரோபாலிட்டன்லயே ஒன்னு ஃபினிஷ் பண்ணான். அது ஆஃப் சைடு ஆனது அவன் தப்பு இல்லல்ல. ஐயோ நீ சொன்ன பாயிண்ட்க்கு வந்து 50-50 தான்டா இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு மச் நீடுங்கும் போது அவன் ஸ்கோரும் பண்ணியிருக்கான். நியூ காசில் அவேவா இருக்கட்டும், மெட்ரோபாலிட்டன்ல இப்போ நம்ம போய் விளாண்டோம் லீக்ல, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கோல் உடனே வந்து அவங்க போட்டதுக்கு அப்புறம் உடனே போட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி தேவைப்படுற நேரத்தில் அசிஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இந்த சீசன்ல நிறைய இடத்துல கிளச்சாவும் பண்ணியிருக்கான். என்னால் பெருசாக அவனை வந்து இது போட்டிருக்கணும், ஆப்வியஸாக கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஆனால் அவன் ரொம்ப ஹார்ஷாக என்னால் இருக்க முடியல. ஏன்னா வந்து பண்ணியிருக்கான், பண்ணக்கூடிய ஆள் தான் இவன், வந்து ஃபினிஷ் பண்ணுவான். ஆனால் வந்து அது பண்ணலை அப்படிங்கும் போது இட் டஸ் நாட் மீன் டு ஹேப்பன். அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. வந்து பண்ணக்கூடிய ஆளுங்கிறதுனால தான் வந்து அந்த ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட்டே வருது. இப்போ இதுவே ஒரு ஃபெரான் மிஸ் பண்ணியிருந்தானா நான் விட்டுருப்பேன், அப்படியே விட்டுருப்பேன். ஆனால் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த ஃபீல்டில் தான் இருந்திருப்பேன். பட்டு சொல்ல வந்தேன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து திருப்ப நான் வந்து இந்த விஷயத்துக்கே வரேன். பிரணவ் சொன்னதா இருக்கட்டும், இது நான் சொல்றேன், இது வந்து பிரணவ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் சொல்லிட்டான், நீயும் சொல்லு. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து இதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு இருக்கு. அட்லெட்டிகோவோட கேம் பிளானே நம்ம 10 மேன் போனதுக்கு அப்புறம் பின்னாடி உட்காரணுங்கிறது தான். ஓகேவா? அவங்களுக்கு வந்து 2-0 ஜெயிச்சாலும் ஒன்று தான், 1-0 ஜெயிச்சாலும் ஒன்று தான். 2-0 ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம், 1-0 ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. வந்து அவங்களோட கேம் பிளானே ஓகே, நம்ம வந்து இப்போ லீட்ல இருக்கோம், இவங்களால இப்போ கண்டிப்பாக நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா கோல் போட முடியாது, நமக்கு என்ன நல்லா வருமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேம் பிளான். ஏன்னா சிமியோனே நம்ம பார்த்துருக்கோம் வருஷம். he is not someone who is going to play like நம்ம எப்படி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் போய் ஒரு ஆள் போனதுக்கப்புறம் நம்மளை எப்படி டாமினேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் டீம் கிடையாது. அது வந்து பொசிஷனை வச்சு நல்லா விளையாடவே மாட்டாங்க அட்லெட்டிகோ மேட்ரிட் என்றைக்குமே. அதனால தான் வந்து அவங்க போய் ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க. ஒரு டீம் பின்னாடி பஸ் போட்டு உட்காரானுங்க அப்படின்னா அட்லெட்டிகோ மேட்ரிட் ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க உடைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டீம் கிடையாது. அவங்க பஸ் போட்டு உட்காந்து மற்ற டீம் உடைக்கிறது தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் அவனுங்க செகண்ட் ஹாஃப்லையுமே வந்து நம்ம அவ்வளோ டாமினேட்டாக தெரிஞ்சதுக்கு காரணம் 10 மேனில் அவங்க பின்னாடி உட்காந்து நீ என்ன வேணா கிரியேட் பண்ணுவோம், உன்னால கோல் அடிக்க முடியாது அப்படிங்கிறத உட்காந்தனால தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம நல்லா விளாண்டோம், இல்லைன்னே சொல்ல. 10 மேன்ல வந்து இதை விட நம்மளால டாமினேட்டாக விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. சூப்பராக விளாண்டோம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் தட் ஆல்சோ பிளேட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹவு அட்லெட்டிகோ மேட்ரிட் பார்த்த விதம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து 1-0 ஜெயிச்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது அவங்க டக்குன்னு அதே மாதிரி வெடிச்சு சதவி ஒரு கோல் போட்டானுங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு 2-0 போனது. இதுதான் வந்து நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்ம வந்து அந்த 10 men போனது வந்து நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நான் நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச லைக் அதில் என்ன சொல்கிறது, நம்ம யூஸ்வலாக நம்ம 10 men அவனுங்க பஸ்ஸு போடும்போது நம்ம இருக்கிற யூஷுவல் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் பார்சா இஸ் தட் நம்ம சான்ஸ் க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறோம், பாலை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம், டி பாக்ஸ் வெளியவே சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். பட் இந்த சீசன் ஐ திங்க் நம்ம அந்த லோ பிளாக்கை பிரேக் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற 2 பாயிண்ட்டும் ஆக்சுவலி மேக் சென்ஸ். அவங்க பஸ்ஸு போட்டு உட்காந்தாங்க, ப்ளஸ் வாப்பா அட்டாக் பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பட் ஆன் த ஃப்ளிப் சைட் நம்மளும் வந்து என்னது சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ யா 2-0 முடியுது. அல்வாரஸ் ஒரு ஃப்ரீ கிக்கு. இல்லப்பா எனக்கு வந்து பிளேயர் சைடில் வந்து யாரை பற்றியுமே கம்ப்ளைண்டே இல்லை. குபார்சி ரெட்டு வாங்கியிருந்தாலும் சரி, மொத்த அங்கே விளையாண்ட எல்லாருமே வந்து ஹார்ட் அண்ட் சோல் போட்டாங்க. எஸ்பெஷலி ஒரு பிளேயரை சொல்லணும் அப்படின்னா லமீன் யமால். சில விஷயம்லாம் அந்த கேமில் பண்ணதெல்லாம் வந்து என்னால் வந்து ப்ரோ டிசர்வ் டு பி a கோல் அந்த மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை வந்து அட் அ டைமில் வந்து மடித்து எடுத்துகிட்டு போனான். ஒரு ஃபேமஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று 2010 வேர்ல்ட் கப்பில் வந்து இனியஸ்டா போஸ்ட் பண்ணியிருப்பான். இட்டாலியோட விளையாடிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு சுற்றி இருக்கிற இட்டாலி பிளேயர்ஸ் எல்லாம் டாக் பண்ணியிருப்பான். சுற்றி 4-5 பேர் நம்ம சுற்றி நின்றுட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி லமீன் யமால் அந்த கேமில் போட்டிருக்கலாம். இல்லைன்னா லிட்டரலாக வந்து அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்தான். அவனை வந்து தொட முடியல. நான் வந்து நேற்று இந்த பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். நான் வந்து இந்த தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ஹேமந்த் ப்ரோவோடது கேட்டுட்டு இருந்தேன். ஹேமந்த் ப்ரோ ஜெஃபி ப்ரோவோடது நான் கேட்பேன். அது வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து நெய்மார் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நெய்மார் வந்து எப்படி வந்து அவன் வந்து என்னதான் வந்து இந்த டாபிக் போயிட்டு இருந்தது இல்லை, இந்த பிரீமியர் லீக் லெஜெண்ட்ஸ் வந்து நெய்மாரை வந்து டவுன்கிரேட் பண்ணுறது அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து நெய்மார் வந்து மெஸ்ஸி ரொனால்டோ அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த ஜிஏ அவன் வந்து பெருசாக இல்லைனா கூட நெய்மார் விளாட்றானா இன்றைக்கி மேட்ச் பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து டீம்ஸ் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி விளையாண்ட பீரியட்ல ஒருத்தன் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னாலே வந்து அது வந்து எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே எனக்கு டக்குன்னு அப்படியே பேரலாக வந்து லமீன் வந்தான். ஏன்னா நெய்மாரோட நான் லமீனை வந்து கம்பேர் பண்ணல. தயவு செஞ்சு வந்து யாரும் அதை வந்து தப்பா எடுத்துக்கோ, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நெய்மார் பற்றி நம்ம யோசிக்க வைக்கிறான் அப்படிங்கும் போதே அவன் வந்து அப்பா இவன் ஒரு ஆட்டக்காரன்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நான்லாம் வந்து நெய்மாரை வந்து எனக்கு வந்து மெஸ்ஸி நெய்மார் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் அந்த பீரியடில் நான் வந்து எனக்கு இப்போட ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கும் போது, ஏன்னா ஒரு 17 வயசில் 16 வயசில் வந்து நான் பார்க்கும்போது மெஸ்ஸி தான் ஃபேவரட் பிளேயர். ஆனால் வந்து நெய்மார்ட்ட ஏன் பாலே போக மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து மெஸ்ஸியோட ஃபேனை யோசிக்க வைப்பான். அந்த மாதிரி ஒரு ஆட்டக்காரன் அவன் வந்து அந்த சர்பட்டா பரம்பரையில் சொல்லுவான்ல, ரோஸோட கால் பாடம் அப்படின்ற மாதிரி தான் யாழ் ஆடுவான் நெய்மார் வந்து. அந்த நெய்மார் பார் பார்சலோனா அப்படின்னு கேட்கலாம், இன்னும் அப்படியே என் காதுலேயே வந்து கேட்டுன்னு இருக்கும் தலைவன் விளையாண்டதெல்லாம். அந்த மாதிரி யோசிக்கும் போது இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்னை பார்க்க வைக்கிறான் மேட்சை, இவன்ட்ட ஏன்டா பாலே போக மாட்டேங்குது அப்படின்னா வந்து அது லமீன் யமால் தான். வேற லெவலில் விளாட்றாங்க. அவனை வந்து கம்பேர் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. அவன் ஓகே நல்ல பிளேயர், நிறைய ஒலிசியோட பெட்டர் பிளேயரா அப்படின்னு இந்த வாரம் சொல்லுவானுங்க. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து எஸ்டாவோட பெட்டர் பிளேயரா அப்படின்னானுங்க. அதுக்கு முன்னாடி வாரம் சாலாவோட பெட்டர் பிளேயரா, சாக்காவோட பெட்டர் பிளேயர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. நீ என்ன வேணா கேளு, அவன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட ஏதோ இந்த பையன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு வேற ஏதாவது ஃபேன்ஸ் போய் பாருங்க மக்கள். இந்த ஹைலைட்ஸில் பார்சிலோனாலேருந்து ஒருத்தன் தனியாக தெரியும் அந்த அட்டாக்ல. அவன் காலில் போய் பட்டாலே அது வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எஸ்பானியாலையும் அப்படி தான் இருந்தது. ஹோப்ஃபுல்லி மெட்ரோபாலிட்டானாலையும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். பார்ப்போம். பட் ஒரு ஜெனரேஷனல் ஒரு பிளேயர்ப்பா. அது வந்து பார்சிலோனாக்காக விளையாடுறான் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கடவுளுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது எனக்கு வந்து. இதில் வந்து நான் ஒரு ப்ளக் பண்ணுற விரும்புகிறேன். போன சீசன் வந்து அவன்கிட்ட இருந்த கம்ப்ளைண்டே வந்து ஜிஏ இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க. இந்த சீசன் ஐ திங்க் ஹி ஹஸ் ரீச் 20 goals and 20 assists if I'm not wrong. 40+ ஜிஏல இருக்கான் இப்போது. 42 GA. அவன் ஐ திங்க் 1 GA அவே ஃப்ரம் 08 ரொனால்டோட ஸ்கோரிங் ரெக்கார்டை வந்து மேட்ச் பண்ணுறதுல 1 goal or 1 assist அவே. ஸோ அதனால் வந்து அவனோட இம்பேக்டை வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி. அவன் தனியாக தெரிகிறான் ஃபீல்டில். அவனை மட்டும் இவன் பண்ணுறான்டா, ஏதோ டீமுக்கு தனியாக இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அண்ட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஈவன் அகேன்ஸ்ட் எஸ்பானியோல். ஐ திங்க் அவன் 100th அப்பியரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் பார்சாக்கு எஸ்பானியோல் கூட. 2 அசிஸ்ட்டு, 1 கோலு, கண்டினியூஸாக டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச்சு. ஸோ லமீன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். எஸ்பானியலோட ஒரு ரன் போட்டான் அதே மாதிரி, அது கோலா முடியும்னு நினச்சேன் நான். கிட்டத்தட்ட அந்த மிட்டிலேருந்து திரும்பி வந்து முடிச்சிட்டான்னு நினச்சேன் நான். ஒரு கட் பண்ணி ஒரு அட்டை அடிப்பான், ஜஸ்ட் மிஸ், அந்த மாதிரி ஒரு கோல் தான் மிஸ் ஆகுது.
அவனுங்களும் அவனுக்கு வந்து அந்த அங்காரா மூமெண்ட் இஸ் நாட் ஃபார் அவே, மேட்டர் ஆஃப் டைம் தான். சத்தியமா வந்து என்னமோ இருக்குப்பா, அது அவன்கிட்ட என்னமோ இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு வந்து ரிசர்ச்சே பண்ண வேணாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் ரிசர்ச்சே பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த கோடிங்லலாம் வந்துட்டு இந்த டெய்ல கொண்டு வந்து மூஞ்சியோட கனெக்ட் பண்ணி இஃப் டெயின் broken don't fix it அப்படிம்பாங்க. அந்த மாதிரி லவீன் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கட்டும், ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஆமா, அவ்வளோதான். யா ஸோ யா அப்படியே முடியுது 2-0. ஒரு ஆமா இன்னொரு பிளேயரை நான் கூட்டிட்டு வந்து டானி ஆல்மோ பேசாம போக முடியாது இங்க இருந்து. எஸ் நான் பெட்ரி ஹாஃப் டைம்ல சப்ஸ்டியூட் ஆனப்போ சீரியஸா எப்படா கண்ட்ரோல் பண்ண போறீங்க கேமை அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் சரி ஓகே கேபி மேபி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்ட்டு. பட் அந்த செகண்ட் ஹாஃபை அப்படியே எடுத்து மொத்தமா அவன் மேல தூக்கி சுமந்துக்கிட்டு அந்த டீமே வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணான். நான் டேனி ஆல்மோ கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டேனி ஆல்மோ லைனுக்கு பிட்வீன் நல்லா விளையாடுவான், சான்ஸ் கிரியேட் பண்ணுவான், பாஸ் போடுவான், இந்த குவிக் டச்சஸ் நல்லா பண்ணுவான், இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு கேமை அவனால இப்படி கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் போன வருஷம் டேனி ஆல்மோ பத்தி என்ன இருந்துச்சுன்னா வந்து இந்த பெரிய அந்த இன்டர்மிலான் கேம்ஸ்ல அவன் ஸ்டெப் அப் பண்ணல அப்படிங்கறத அவனை பத்தி ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஐ தாட் ஹி ஹேட் அ பிரில்லியன்ட் கேம். லமீன் 1 அவன் அந்த டீம்ல 2ன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஸோ நீ சொல்லு. யா அதான் செகண்ட் ஹாஃப்ல நீங்க சொன்ன மாதிரி தட் இந்த சீசன் வந்து நம்ம நிறைய டேனி ஆல்மோவை வந்து கேம் அண்ட் சென்டர் மிட் அந்த பிவட் மாதிரி கூட அவனை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கான் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரிஸு. ஸோ அவனோட அந்த சைட் ஆஃப் த கேம் வந்து இட்ஸ் குட், இட்ஸ் டீசென்ட் இனஃப். பட் அவன் அந்த குவாலிட்டி கிடையாது, அவனோட ஸ்ட்ரென்த் அது கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் இந்த சீசன் அவனோட எவல்யூஷன் பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரம் அந்த பியோர் ஆஸ் அ நம்பர் 10 கேம்லேருந்து ஒரு சரி இவனால் கேம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவனோட இதுவும் அவனோட லாக்கரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த சீசன் வந்து பார்க்குறோம். அண்ட் மூவிங் அஹெட் பார்சாக்கும் சரி ஸ்பெயினோட வேர்ல்ட் கப் சான்சஸ்க்கும் சரி டேனி ஆல்மோ வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான பிளேயராக இருக்க போகிறான். அதோட வந்து அதுதான் இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம இல்லை டேனி ஆல்மோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் கருத்து? டேனி ஆல்மோ வேற லெவல் கேம்ப்பா. நீங்கள் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டிங்க. பட் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா பெட்ரி கிட்டேருந்து நான் இவ்வளோ ஒரு ஆஃபான கேம் எதிர்பார்க்கல. அது அவனோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே ஆஃபாக தான் இருந்தது. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணான். மேபி வந்து ரஷ்டினஸ் இன்னும் இன்னும் டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்னாங்களே அந்த கேமுக்கு அப்புறம் மஸ்குலர் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணான். என்னன்னு தெரியல, எஸ்பானியலோட ஸ்டார்ட் பண்ணான். டிஸ்கம்ஃபர்ட்னா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸ்டார்ட் பண்ணால் பரவாயில்ல, 90 மினிட்ஸ் விளாண்டான் அந்த கேமில். ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் யா அன்லைக் பெட்ரி மாதிரி இருந்தது எனக்கு வந்து. பட் அந்த கேப்பை வந்து டேனி ஆல்மோ வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணான். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு சிஎம்மாக ஆடுறது ஈஸியே கிடையாது. ஏன்னா அவங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிக்டே கோ ஃப்ரண்ட் தான் இருக்கும். நீ சிஎம் ஆடும்போது அப்படி ஆடவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து மோல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரை வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டான டயத்தில் கரெக்டான பாஸ் போட்டு மேனப் பண்ணி பாலுக்கு போயிட்டு பண்ணது எல்லாமே வந்து. ஏன்னா ஒரு லூஸ் பாஸ் நமக்கு தெரியும், த worst டீம் டு பிளே லூஸ் பாஸ் when you are having the பொசிஷன்னா அது அட்லெட்டிகோ மேட்ரிட் தான். அவங்க வெடிச்சு செதற மாதிரி வேறு எந்த டீமே செதற மாட்டானுங்க. மேபி இன்டர் மிலான் லாஸ்ட் சீசனில் அப்படி தான் இருந்தாங்க. இப்போது இந்த வேர்ல்டு ஃபுட்பாலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு இவ்வளோ குயிக்காக போக முடியுமா அப்படின்னு கேட்குற ஒரு டீம் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் தான். ஸோ அந்த டீமில் தான் நீ த worst டீம் யூ கேன் ஆஸ்க் ஃபார் டு டூ அ பேட் பாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டம்ல வந்திருந்தது அப்படின்னா நமக்கு போயிருக்கும். பட் அதை வந்து அவன் கரெக்டாக பண்ணது வந்து மேபி ஹி அண்ட் ஆல்சோ அவனுக்கு வந்து சிஎம் ஆட கூட ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. அவன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கான், நம்ம தான் நம்பாமல் இருந்தோம் ஆக்சுவலி. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் வந்து ஒரு 100 போயிட்டு இருக்குது வந்து கொஞ்சம் நான் டச் அவுட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்கான். முன்னாடி வந்து ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து ஆடுவான், அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் காணாம போயிடுவான், அப்புறம் திரும்ப வருவான் திரும்ப போவான், அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி எப்படி இருப்பான். பட் இப்போ ஆஃப்லேட்டாக வந்து டச் அவுட் பண்ணிக்கிறேன் திரும்ப. நான் இதை சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், அவன் சொல்லிட்டான். கொஞ்சம் பரவாயில்ல, அவன் பாடியும் வந்து அவனுக்கு வந்து ஒர்க்கிங் அவுட் ஆகுது. அவன் சொல்ற பேச்சு கேக்குது. அது வரைக்கும் யா குட். மோஸ்ட் லீக் அப்பியரன்சஸ் இஸ் மேட் இன் எத்தனையோ வருஷமாமா இந்த வருஷம். ஓ ஓகே. லைப்சிக்ல இந்த காலம் ஐ அம் டாக்கிங் அபௌட் 5-6 இயர்ஸ்ல தான் அவனோட மோஸ்ட் லீக் அப்பியரன்சஸ். ஸோ 2-0 முடிஞ்சது. நம்ம என்ன எஸ்பானியல் பேசிட்டு அதுக்கப்புறம் கம்பேக் பற்றி பேசுவோமா?
எஸ் பேசலாம். எஸ் எஸ் எஸ்பானியல் பற்றி அப்படியே பேசிட்டு எஸ்பானியல் பத்தி அப்புறம் பேசுங்க. வரும். எஸ் லாலிகா வந்து இந்த வாரம் ரெட்ரோ வீக் அப்படின்னு ஒரு வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் பார்சா ரியல் மெட்ரிட் தவிர எல்லா டீம்ஸும் வந்து அவங்க பழைய ரெட்ரோ ஜெர்சிஸ், ரெஃப்ரியும் ரெட்ரோ ஜெர்சி, அப்புறம் நம்ம மேட்ச் கிராஃபிக்ஸு, மேட்ச் ஸ்கோர் கார்டு எல்லாமே வந்து ஒரு ரெட்ரோ தீமில் வந்து இந்த வாரம் இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து கேட்டலோனியா டார்பி கோயிங் இன் டு தட் வீக் ஆஃப்டர் அத்லெட்டிகோ டிஃபீட்டு. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி தான் வந்து ரியல் மெட்ரிட் ட்ரா பண்ணியிருந்தாங்க, 1-1 ஜிரோனா கூட ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இது ஒரு அருமையான ஒரு சான்ஸு. 3 பாயிண்ட்ஸ் கிடச்சி ஐ திங்க் 7 பாயிண்ட்ஸ் டாப் 9 பாயிண்ட்ஸ் கேப்புன்னு நினைக்கிறேன். 7 பாயிண்ட்ஸ் கேப்புன்னு நினைக்கிறேன். 9 பாயிண்ட்ஸ் கேப் இப்போ. 9 பாயிண்ட்ஸ் கேப். இப்போ முதல்ல 7 இருந்துச்சு, இப்போ 9 போயிடுச்சு. ஸோ 9 பாயிண்ட்ஸ் கேப்பு. லாலிகா ஆல்மோஸ்ட் கெட்டிங் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன். அந்த எல் கிளாசிக்கோ தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் யார் டைட்டில் அடிக்கிறா அப்படின்னு. முடிஞ்சிரும்னு தோணுதுடா லீகே. எல் கிளாசிக்கோக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். எல் கிளாசிக்கோ இந்த வருஷம் சர்ப்ரைசிங்கா ரொம்ப லேட்டா ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் தி 35th கேம் ஆர் 34th கேம் இந்த சீசன். இப்போ as things stand வந்து ஐ திங்க் இஃப் we can win the league even before the El Clasico நினைக்கிறேன். if I'm not wrong. யா மேத்தமேட்டிக்லி எனக்கும் சரியாக தெரியல என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு. பட் க்ளோஸ், வி ஆர் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன், ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தட் லீக் டைட்டில். அப்படி இருக்கும்போது இந்த எஸ்பானியல் மேட்ச்சில் 3 பாயிண்ட்ஸ் அடிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் வந்து லைனப்லேயே அது தெரிஞ்சிருச்சு, சரி இவன் ரொட்டேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு லைனப் பார்த்தே தெரிஞ்சிச்சு. ஏன்னா பெட்ரி ஸ்டார்ட் பண்ணா, லமின் ஸ்டார்ட் பண்ணா. சாரி டு டிஸ்டர்ப். என்ன ஆர்ஆர் 5 for 4 2 for 4 இருந்தாங்க ஆக்சுவலி. ஆத்தாடி அந்த பிரஃபுல் இன்ஜின் டெபியூல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட். பிரஃபுல் இன்ஜின் ரேட்டிங் பேர்லாம் வச்சிட்டு 142 ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தான். ஃபர்ஸ்ட் ஓவர் இன் ஐபிஎல் வேற லெவல்ல இருக்கு. அதான் பாத்துட்டு இருக்கேன், ஆபீஸ்ல இருந்து கால் மேல கால் வந்துகிட்டு இருக்கு, எக்கடா போனே அப்படின்றானுங்க. சூரியவன்சி டக்கு, இவன் ஜூரல் டக்கு, லுவாந்தி பிரிட்டோரியஸ் டக்கு, ஜெய்ஸ்வால் ஒரு ரன். ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டான் போல. 4 பேர் அவுட். ஜடேஜாவும் பராகோ. ஜடேஜா வந்து செகண்ட் ஓவர் T20 கேம்ல நான் பாப்பேன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. பேட்டிங் சிஎஸ்கேவோட எல்லா பேட்டிங் கொலாப்ஸையும் அவன் அவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்ததே கிடையாது. நம்ம என்ன 49 ஆல் அவுட் தாண்டிடுவாங்க போலயே. தாண்டிடுவாங்க 49ல தாண்டிடுவாங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க? எஸ்பானியல் மேட்ச் இல்லை, டைட்டில் ரேஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். தட் 9 பாயிண்ட்ஸ் லீட் எடுத்தாச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல 3 பாயிண்ட்ஸ் வின் பண்ணது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். லாட் ஆஃப் கிரெடிட்ஸ் டு ஃபிளிக்டா. ஆனா வந்த 2 சீசன்ல வந்து செகண்ட் ஆல்மோஸ்ட் டைட்டில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா என்ன 5 விக்கெட் அவுட். 5 பிரஃபுல் விடாம இப்படி என்ன இப்படி எஸ்ஆர்எச்சா இது என்ன? ஆமா, பிரஃபுல் இன்ஜின் 4வது விக்கெட். எஸ்ஆர்எச் என்ன பிரைம் ஆஸ்திரேலியா மாதிரி bowling போட்டு இருக்கானுங்க. 9 for 5 இருக்கானுங்கடா. ஆறாரு என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபிளிக்கு வந்து நம்ம வந்து என்ன கிரெடிட் வந்து நம்ம கொடுக்கணும். மேபி நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோடே போடலாம் ஒன்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா என்னதான் வந்து நம்ம சொன்னாலும் வெளி நாட்டிலேருந்து வந்து ஸ்பெயினில் கோச் பண்ணி தொடர்ந்து 2வது சீசன் லீக் அடிக்கிறது, அதுவும் இல்லாமல் ரியல் மேட்ரிட் சைனிங்லாம் வந்து எம்பாப்பே எடுத்துகிட்டு வந்தது, இது எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த லெவலில் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பா நீ ஒரு ஆள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து என்ன தான் வந்து சாம்பியன்ஷிப்பில் கொஞ்சம் அவங்க தடுமாறினா கூட வி ஹவ் டு கிவ் மேசிவ் கிரெடிட்ஸ் தான் டு ஃபிளிக்கு. ஏன்னா வந்து இந்த சீசன் நம்ம லீக் அடிக்கிறோம் அப்படின்னா லமின் யமால், ரொனால்டோ வில் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் லீக் டைட்டில்ஸ் தான் லாலிகா. அப்படியே நான் தெரிஞ்சுட்டேன் ஒரு நிமிஷம் அதை கேட்டுட்டு. ஸோ சீரியஸ்லி ஆமா, லமின் யமால் அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வில் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் லீக் டைட்டில்ஸ். 2 லீக் டைட்டில் 2 அவன் 9 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல 2 15ல ஜெயிச்சான்ல சாவிக்கில ஒரு டைட்டில். யாரு? லமீன் 15லயா? அவன் டெபியூ பண்ண சீசன் அந்த சீசன் நம்ம லீக் ஜெயிச்சோம். 23 இல்ல அதுக்கு முந்தின சீசன் தான் ஜெயிச்சோம். அவன் வரலையேடா. இல்ல கரெக்ட் இல்ல ஜெயிச்சோம். 41 போட்டுட்டான் அவன் டெபியூ பண்ணான். டெம்பலே மிஸ் பண்ணான் சீசன். அந்த சீசன் நம்ம ஜெயிச்சோம். அப்ப 3 டெபியூ 3வது ஓவர்டேக் பண்ணிடுவான். அப்ப ரொனால்டோ 3 தான் வச்சிருக்கானா? 3ஆ இருக்கும், 2ஆ இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அது நம்ம என்னன்னா 13 இயர்ஸ்ல நம்ம 9 டைட்டில் அடிச்சோம் லீக். ஆமா.
ஸோ யா மேபி அந்த 3 வந்து இவன் ஜெயிச்சிருக்கானுங்க, ரியல் மேரிட். 1 வந்து அட்லெட்டிகோ மட்டும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். யா கரெக்டாக தான் இருக்கு. ஸோ தேர்ட் டைட்டில். யா ஸோ பாருங்கோ. ஸோ என்னதான் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து சொதப்பினாலும் நம்ம வந்து லீக்ல வந்து நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு டீமுக்கே நல்லது. கன்சிஸ்டன்சியா நம்ம இருக்கோமா, நம்ம டீம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பேராமீட்டர் லீக் வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அந்த விஷயத்துல வந்து டியூ கிரெடிட்ஸ் டு ஃபிளிக். நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோடே போடலாம். ஹோப்ஃபுல்லி லீக் வந்து அடிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம போடுவோம். இப்போ இருக்கிறவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் எல் கிளாசிக்கோவில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி தான் நம்ம சாம்பியன் ஆகிறோமோ. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா கெட்டாஃபே அவையெல்லாம் ஈஸியாக கிடையாது. கெட்டாஃபே அவே ஒசசுனா அவே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அப்படியே எஸ்பானியோல் போயிடலாம். எஸ்பானியோல் போயிடலாம். 4-1 அப்படின்னு வந்து நம்ம எஸ்பானியோவில் தோக்கடிக்கிறோம். ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் சரி இவர் வந்து ட்ராப் பாயிண்ட் ரியல் மேட்ரிட் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணல, கேபிட்டலைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதுவும் அதுதான் நான் லீகை வந்து ஒரு கை பிடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனால் இந்த மேட்ச் நம்ம தோக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைட் அவங்க கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே டைம் 50-50 தான் நம்ம போய் அங்கே ஜெயிக்கிறது மெட்ரோபாலிட்டன்ல. ஸோ நீ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போறியா அப்படிங்கிற கேள்வியில ஃபிளிக் வந்து எப்பா நான் இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு தான் வந்து யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு 90 பெட்ரியும் லமீனும் பெட்ரி ஆமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்க கருத்து? ஐ டோன்ட் திங்க் பிளான் வாஸ் ஈதர் ஃபார் ரெண்டு பேருமே 90 ஆடுறது பிளானாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிளிக்கு கூட சொல்லியிருந்த அப்படியே ஒரு 1 ஹாஃப் ஆடிட்டு நான் லமீனு தூக்கிடலான்ட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்த அப்படியே அந்த கேமுக்கு முன்னாடி. பட் அந்த நம்ம 2-0 லீடில் போனோம் ஹாஃப் டைமில். திரும்ப வந்தோடனே எஸ்பானியல் ஒரு கோல் போட்டானுங்க. இட் பிகேம் வெரி ட்ரிக்கி ஆஃப்டர் தட். ஸோ நீ சொல்கிற அதே லாஜிக் தான், இருக்கிறத வச்சுக்கலாம்டா, பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு எவென்ச்சுவலி ஜஸ்ட் எண்டட் அப் பீங். நம்ம அந்த கடைசி அந்த தேர்ட் கோல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தோம்னா கன்ஃபார்மாக அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சொன்னா கூட லமீன்லாம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு எப்பா நீ இன்னும் கொஞ்சம் விளையாடுப்பான்னு தான் இருந்தது. ஏன்னா நல்லா பாக்குறதுக்கே நல்லா இருக்குப்பா. அவன் விளையாடுறது வந்து திருப்பி அந்த டாபிக்கு போய் நான் அரைச்சமாவே அரைக்க வேணாம்னு பாக்குறேன். இல்ல அரைக்கலாம் தப்பு இல்ல, அரைக்கலாம் தப்பு. ஏன்னா இதுக்காக தான் வந்து காசு கொடுத்து நம்ம பாக்குறோம், இதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறோம். அப்படிங்கும்போது இவன் ஆடுறது நல்லா, இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே அப்படின்னு தான் இருக்கு. அவன் வந்து எஸ்பெஷலி ஒரு ரன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கான்ப்பா. அரோஜோக்கு ஒரு பேக் ஹீல் மாதிரி ஒரு பாஸ் போடுவான். பை தி வே அரோஜோ மான்ஸ்டர்ஸ் கேம் அன்னைக்கு ரைட் பேக்ல. அவன் ரைட் பேக்ல நல்லா விளாண்டானா எந்த லெவலுக்கு அவனால விளையாட முடியும்னு காமிச்ச ஒரு கேம் அது ஆக்சுவலி. ஏன்னா டிஃபென்சிவா ஒரு டூல் மிஸ் பண்ணல அண்ட் அஃபென்சிவா நல்லா லிங்க் அப் பண்ணான் அன்னைக்கு லமீன் கூட. ஃபர்ஸ்ட் டைம் நான் அஃபென்சிவா அவன் அவ்வளோ அழகா லிங்க் அப் பண்ணி பார்த்தேன். தெரில, ஐ டோன்ட் நோ இஃப் ஹி கேன் மேக் திஸ் அ பொசிஷன். அவனுக்கு அவன் பெட்டர் அட் ரைட் பேக் தென் சென்டர் பேக்கான்னு எனக்கு தெரில ஆனஸ்ட்லி. பட் ரொம்ப நல்ல கேம், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அரோஜோட கேம் அன்னைக்கு. அவன் ஒரு இதுவும் ஃபர்மீனுக்கு ஒரு அழகான ஒரு கிராஸ் போடுவான், பியூட்டிஃபுல்லாக ஒரு நேராக தலைக்கு போடுவான். ஸோ அவன் ரன்ஸும் சரி டிஃபென்சிவும் சரி ப்ளஸ் அஃபென்சிவ் அவுட்புட்டும் சரி கொஞ்சம் வெரி வெரி சாலிட் கேம் நீங்கள் சொன்ன மாதிரி அரோஹோ. இன்னொரு அரோஹோ வந்து ஒரு டைம் பாம்புங்க. அவன் வந்து எப்போ வெடிப்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சடனா வந்து ஏதாவது ஒரு நம்பரை தெரியாம அழுத்திடும் அப்படின்னா வந்து அந்த மேட்ச் கார்னர் தான். அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்திருக்கியா? ஆமா, அதுல கமல் துப்பாக்கி வச்சுட்டு சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடியும் சுடும் முன்னாடியும் சுடுவோம் அப்படிமா பத்தியா? அதுதான் அரோஜோ. எப்ப நம்மள பார்த்து சுடுவான் எப்ப ஆப்போனண்ட்டை பார்த்து சுடுவான்னு சத்தியமா தெரியாது. சுந்தர்சி ஒரு படத்துல போலீஸார் பணம் இருப்பான், நான் கொஞ்சம் பைத்தியம், நான் கொஞ்சம் நான் என்ன அந்த மாதிரிதான் அரோஜோ வைப்பான். அவன் எப்போ எப்படி ஆடுவான் அப்படிங்கிறது வந்து இந்த புக்கீஸுக்கெல்லாம் வந்து சரியான இதுதான். அவனை வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. ஐயோ இன்னைக்கு எந்த கேம் வரும் அப்படின்னே வந்து. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்களா 2 பேரும்? பார்த்துருக்கல நீ? ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, when a Targaryen is born you spin a coin, it's a head or tails தான், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த Targaryen அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு Targaryen பிறக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறகுது Targaryen பிறக்கிறான் அப்படின்னா ஒன்று ரொம்ப நல்லவனா இருப்பான், இல்லை ஒரு கிறுக்கு கூவா இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான். there is no
there is no middle ground தான். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என் தலைவன் வந்து அன்னைக்கு டாஸ் போட்டு பார்ப்போம். எது இருக்கிறது தான் அதான். ஒன்று எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம், மிடில் கிரவுண்டே கிடையாது. ஸோ யா கேவி ஸ்டார்ட் பண்ணா எஸ்பானியல் கூட அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் that was a huge positive. செமையா ஆடுறான் போடுவான்யா. பாடா என் பன்னீர்செல்வம் ஒன்றும் மாறல. அதான் கேவி இவ்வளவு சீக்கிரம் திரும்ப வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல கைஸ். ஆனா கேவி வந்து வேற யாராச்சாலே இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய இன்ஜுரியில இருந்து இவ்வளவு சீக்கிரம் வர முடியும்னா அது கேவி மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. ஆமா, நிறைய இன்ஸ்டன்ஸ்ல வந்து என் பன்னீர்செல்வம் ஒன்றும் மாறல. நான் வந்து பார்த்தேன்ப்பா, அவன் பிரஸ் பண்ணதா இருக்கட்டும், டாக்கிள் போனதா இருக்கட்டும், பாசிங் ஆல்சோ கார்டு வாங்கினதா இருக்கட்டும், கார்டு வாங்குறதா இருக்கட்டும் கேட்டு நிறைய பேர் வந்து இந்த அவன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனால அவன் டெக்னிக்கல் குவாலிட்டி வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனா பயங்கர டெக்னிக்கலா வந்து நீங்க பெட்ரி அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க பெட்ரியோட நீ யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் வந்து டெக்னிக்கலா இன் இஸ் ஓன் ஸ்டாண்டர்ட் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ வந்து என் தலைவன் திரும்ப வந்தான் போன கேம்ல, ஒரு ஃப்ரெங்கி டியாங். எஸ், டச் மைஸ்ட்ரோ இஸ் பேக். கொஞ்சம் ரஷ்யா இருந்தான், கொஞ்சம் பாஸ் அசிஸ்ட் ஒன்னு போட்டான் பாத்தியா, லூஸ் மாதிரி உடனே அடிச்சிருக்கலாம் அவனே ஃபர்ஸ்ட் டைம்ல. அதுதான் பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ அவன் அதை ட்ரேட் மார்க் பண்ணிட்டு இருக்கான்டா. அவன் அது இந்த தடவை இல்ல, அது தெரியும் அது தெரியும். பட் அவன் அந்த வெயிட், அவன் அந்த கீப்பரை சுத்தி நின்று வெயிட் பண்றத வந்து கிட்டத்தட்ட 3வது அசிஸ்ட் இந்த மாதிரி இந்த சீசன். ஆனா வந்து எனக்கு வந்து அவன் அடிச்சிருக்கும் தான் இருக்கு. பளிச்சுன்னு அடிக்கணும். ஒரு முறை நீ ஒரு 3 முறை உனக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா 2 முறை பாஸ் போடு. ஒரு முறை செல்ஃபிஷா இருன்றேன் நானு. விடு, நம்ம டீம்ல எல்லாருமே செல்ஃபிஷா இருக்காங்க, அவனாவது கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கட்டும்ன்றேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்கான்ப்பா அவன். ஆமா, அது ஒரு டாக்டிக்கலான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதை நான் சொல்லுவேங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. Our team, when Balde plays and when Cancelo comes in, it's looking different, bro. Night and day. அப்படியே வந்து மாறுது தெரியுமா சத்தியமா. see, Balde has his own skills on his own strength and weaknesses. அதெல்லாம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அவனோட வந்து பாலை வந்து அவனோட டிஸ்டர்பன்ஸே பண்ண முடியாது அவன்கிட்ட உன்னால, ஓகேவா, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பேசிக் கிராஸே அவனால போட முடியலப்பா பால்டேவால. ரொம்ப 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 மோசமா இருக்கு. எப்படி ஒரு நேச்சுரல் லெஃப்ட் ஃபுட்டரால நீ விப் பண்ணிலாம் கிராஸ் போட வேணாம். நீ விப் பண்ணி நீ வந்து ஒரு ட்ரிப்பியர் மாதிரியோ, ஒரு அலெக்சாண்டர் அர்னால்டு மாதிரியோ, ஒரு டேனி ஆல்வஸ் மாதிரியோ வந்து நீ போட வேணாம். ஒரு நார்மலான கிராஸ் கூட அவனால போட முடியாது. சும்மா நேரா பார்த்து அடிக்கிறான்ற நான், நீ நேரா அடின்றேன், அதுவே அடிக்க மாட்டான். தூக்கி எங்கேயோ கோலுக்கு பின்னாடி அடிக்கிறான் கிராஸ் போடுறேன்னு சொல்லிட்டு. செம்ம காண்டாயிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஒரு கிராஸ் ஒன்று போட்டிருப்பான், டீம் மனசாட்சியே இல்லாம பண்ணாதான்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து. இவ்வளவு மோசமா கிராஸ் போட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. எதுவும் நீ லெஃப்ட் பேக்கா இருக்க அப்படிங்கும் போது ஐ திங்க் ஹி ஹஸ் டு மேசிவ்லி இம்ப்ரூவ் ஆன் ஹிஸ் கிராசிங். நான் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலா இந்த பாயிண்ட் நானுமே கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஐ திங்க் Cancelo is a bigger priority than Rashford in the summer. அந்த ரெண்டு லோன் வாங்குறது சொல்றேன் அவங்க 2 பேர். ஏன்னா எனக்கு அன்னைக்கு கேன்சலோ வந்ததுக்கு அப்புறம் அந்த லெஃப்ட் சைடோட டைனமிக்கே மாறிடுச்சு அவன் வந்ததுக்கு அப்புறம். அண்ட் டு பி ஃபேர், எனக்கு கேன்சலோ மேல இருந்த எல்லா கன்சர்ன்ஸையுமே அவன் வந்து அட்ரஸ் பண்ணிட்டான் இந்த டைம்ல. லிட்ரலி தெரியல, இந்த ஹைலைன் சிஸ்டம்க்கு வந்து அவன் சூட் ஆவானான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அவன் வேற லெவல்ல சூட் ஆறான்னு எனக்கு தோணுது. நார்மலா இருக்க சிஸ்டம் விட இந்த ஹைலைன் சிஸ்டம்ல இன்னும் நல்லா வந்து ஃபுட்பால் அவன் காலை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன். அவன் எப்போ சவுதி போனானோ அப்போ வந்து இட்ஸ் கான் ப்ரோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வந்து வேற லெவல்ல ஆடுறான்ப்பா. அந்த பேஸ் இன்னும் அவன்கிட்ட இருக்கு. and at 31 it's not a bad இன்னும் he has a few years left. அதுவும் அந்த பேஷனும் இருக்கு அவன்கிட்ட. இன்னும் விளையாடணும், இன்னும் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கு அவன்கிட்ட. நீ சொன்ன மாதிரி அவன் வந்து அவ்வளோ ஒரு த்ரெட்டு கொடுக்கறனால கட் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், குவாலிட்டி அந்த பால் கிராஸ் போடுறதுல வந்து அவ்வளோ இருக்கிறனால ஆப்போனன்ட் டீம் வந்து அவனை வந்து ஃப்ரீயாக விட முடியல. எப்படி பால்டேவை ஒருத்தனோட மட்டும் விடுவான்களோ அவங்க மேலே 2 பேர் போட வேண்டியா இருக்கு. அப்படி போடுறதுனால இன்னும் கொஞ்சம் மிட்ஃபீல்டு வெக்கேட் ஆகி லமீனுக்கு இன்னொருத்தன் ஆட் ஆனால் போகிறவன் வந்து மிஸ் ஆகிறான். ஸோ அது வந்து லமீனுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறுது. அது இந்த மேட்ச்சில் நம்ம அதை பெருசாக பார்க்கல. ஏன்னா வந்து இவன் வந்து அரோகோ வந்து அதிகமாக ஓவர்லாப்பிங் கொடுக்கல. பட் ஸ்டில் அது வந்து கோயிங் ஃபார்வர்டு மேபி நெக்ஸ்ட் சீசனில் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். கேன்சலோ வந்து பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் எனக்குலாம். வந்து நான் வந்து இப்படி ஆடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா சீரியஸாகவே. வந்து ஒரு கோல் அவன் அடிச்சிருக்கணும் முன்னாடி போனதில். லெஃப்ட் ரைட் போயினே இருந்தான், நேராக அடிச்சுட்டு வந்துட்டான். பட் வேற லெவல். ஆனால் எனக்கு வந்து இன்னும் பால்டே கிட்ட இன்னும் கொஞ்சம் கேம் நான் எதிர்பார்க்குறேன்டா.
என்னதான் வந்து ஐ எம் டிசப்பாயிண்டட் அப்படின்னா கூட நம்ம புள்ள அது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஏற்றிட்டு வாடா அப்படின்னு தான் இருக்குது எனக்கு வந்து. ஸோ யா பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. யா 2-1 அப்படின்னு ஆடிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃபில் ஒரு கோல் போடுறாங்க நீ சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் கோல் எப்படி போச்சு, ரெண்டுமே சூப்பரான அசிஸ்ட். லமீன் எஸ்பெஷலி செகண்ட் கோல் வந்து வேற லெவல் அசிஸ்ட். அந்த அவன் வந்து மாஸ்டர் பண்ணிட்டான்ப்பா அந்த ட்ரிவியா பாஸை. அவர் ஓபன் கோல்குள்ள கோல் அடிக்கிறதுனா கூட ட்ரிவிலால தான் அடிப்பாரு. நேரல அடிக்க மாட்டாரு. ரீப்ளே தான் போய் பார்த்தேன். அந்த ட்ரிவியா பாஸ் அவன் போடும்போது அவன் பாஸ் தான் கோல் போச்சோன்னு நினைச்சேன் நான். ஃபெரான் டோரஸ் வந்து ஃபைன் டச் வந்து நான் கவனிக்கல சரியா. சரியான டச் இது அப்படின்னு பார்த்தேன். எனக்கு நான் 100% சொல்றேன் அது ஃபெரான் வந்து யோசிச்சு பண்ணிருக்க மாட்டான். ஏதோ தெரியாது அப்படி பண்ணான், அது போயிட்டே இருக்கு. ஏய் அடிக்கலனாலும் போட்டு அடிக்கிறீங்க, கோல் அடிச்சாலும் போட்டு அடிக்கிறீங்க. அவன் சத்தியமாவே இன்டெலிஜென்ட் பிளேயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவன் மீன் பண்ணியே அடிச்சிருக்கலாம். ஆனா அது மீன் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். அந்த குவாலிட்டி இருக்குன்னு மனசு வர மாட்டேங்குதே உங்களுக்கு ஒத்துக்க. ஆடுவான் நாளைக்கு வந்து ஒரு சிங்கரை போடுவான், இப்படி மூக்க புடிச்சிட்டு உட்காரணும். நம்ம நாளைக்கு ஆட மாட்டான். இல்ல நாளைக்கு ஸ்டிங்கர் போட மாட்டான். ஃபெரான்லாம் வந்து மொமெண்டம் பிளேயர். அவனுக்கு வேணுங்கிற மொமெண்டம் அந்த போன கேம்ல கிடைச்சிருச்சு அவனுக்கு. நாளைக்கு மட்டும் அவன் 2 கோல் அடிச்சிட்டோம். நான் ஒரு ஃபெரான் ஒரு நீ மாட்டிருக்க பாரு பின்னாடி நைமா இருக்கு, அந்த மாதிரி நான் ஃபெரானுக்கு நாளைக்கு ஃபெரான் 2 கோல் அடிச்சா நீ எனக்கு ஒரு ஃபெரான் சட்டை வாங்கி தரணும். ஓகே டீல். நான் வாங்குறேன். ஒரு ஃபெரான் போஸ்டர் பின்னாடி போடுறேன். நான் வந்து இன்னைக்கு சத்தியம் பண்றேன். யா பட் அந்த ஃபர்ஸ்ட் கார்னரும் சரி, ஃபர்ஸ்ட் கார்னரு, அப்புறம் ரெண்டாவது ட்ரிவல் அசிஸ்ட், அப்புறம் மூணாவது கோல் வந்து லமீன் கீப்பர் மேல பட்டு திரும்ப லமீன் கிட்ட வந்து போன கோல். அது அந்த கோலுக்கு பதிலா அவன் அந்த தனியா அங்காரா மிஸ் எடுத்துட்டு போனானே, அது கோலா ஆமா மாதிரி இருந்தது. பாது செலிப்ரேஷன் போட்டு உள்ள அடிச்சாரு பத்தியா லமீன். அத கமெண்ட்ரியில என்ன சொன்னானுங்க தெரியுமா? he is making sure he is blocking all the defenders அப்படின்னு நினைக்கிறேன். டேய் உனக்கு லமீனை பத்தி தெரியுமா தெரியாதா? அவன் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அடிக்கக்கூடிய ஆள் தான் அவன். அதனால வந்து பின்னாடி யாரு பிளாக் பண்றதுக்கு இல்ல முட்டு கொடுக்கலாம், அதுக்கு நீ இப்படி எல்லாம் முட்டு கொடுக்க கூடாது. பட் அப்புறம் ஃபோர்த் கோல் ஆல்ரெடி பேசிட்டோம். ஃப்ரெங்கி ராஷ்வர்ட் பத்தி அந்த 1-on-1 சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டமான சான்ஸ் அவ்வளவு ஈஸியா ஃபினிஷ் பண்றான் பைத்தியக்காரன். அவன் பேக் பின்னாடி பறந்துட்டு இருக்கான், ஏர்ல வருது, வாலில ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றான், பாட்டம் கார்னர்ல உருண்டு போகுது, பால் கேர்லாய் வர போகுது. இந்த ஃபினிஷ்லாம் நீ அடுத்த கேமுக்கு சேவ் பண்றா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அட்டல வச்சு குடுத்தானுங்க. அட்டலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த 5வது நிமிஷத்துல அடிடா இந்தாடா அப்படின்னு குடுத்தானுங்க. அத அடிச்சிருந்தா லமீனியாவது ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். சரி ஓகே அடிச்சிட்டான். ஓகே செலிப்ரேஷன் ஓகே. அசிஸ்ட் வந்துச்சு ஃப்ராங்கிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கீல் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். லாலிகா டைட்டில் வந்து 9 பாயிண்ட் லீடு. இதுக்கு மேலே வந்து கஷ்டம் தான் மேட்ரிட். ஏன்னா அவங்களும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நான் வேணா இப்படி சொல்றேன், இங்கிருந்து வந்து நம்ம இந்த லீக் டைட்டில் தோற்றோம்னா ஆர்சனல் பண்ற பாட்டில் ஜாபை விட பெரிய பாட்டில் ஜாபா வந்து இருக்கும் அப்படின்ட்டு அக்ரீட். ஆனால் வந்து எனக்கு நம்ம பண்ண மாட்டோம் தான் தோணுது. ஏன்னா நமக்கு இருக்கிற பிக்சர்ல மேபி 2 பிக்சர் டஃப். மெட்ரிட் கேம்ப்ல ஆடுறோம். ஸோ அது வந்து ஐ திங்க் வி ஷுட் பி வின்னிங் தட்னு தான் தோணுது இப்போ இருக்கிற வரைக்கும். எட்டாஃபே மட்டும் தாண்டிடலாம்ப்பா, அவ்வளோதான். அங்கே ஒரு போர்டர்லெஸ் மாஸ்டர் கிளாஸ் இருக்கா என்னன்னு பார்க்கணும். தலைவன் அவன் வந்து பீக் சிமியோனைக்கும் அடுத்தது ஒரு வீடு கட்டி வைப்பான் அவன் முன்னாடி அங்கே. அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ இனிதே வந்து 4-1 அப்படின்னு முடியுது. டார்பியை ஜெயிக்கிறோம். சொல்லு ஒரு டாக்டிக்கல் பாயிண்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது இந்த கேமில் வந்து, மேபி ஐ திங்க் இது வந்து அத்லெட்டிக்கோவில் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 4 மிட்ஃபீல்டர் ஆடின இந்த கேமில் வந்து அதை வந்து நான் வந்து அது நெக்ஸ்ட் கேமில் அது நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ராங்கி வந்துடுவான், பெட்ரி இருக்கான், ஆல்மோ அண்ட் ஃபெர்மின், இவங்க 4 பேர் ஆடுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ரஷ்டியாக இருந்தான் எஸ்பானியல் மேட்ச்லேயே, ரொம்ப ரஷ்டியாக இருந்தான், விச் இஸ் டோட்லி ஃபேர். ஏன்னா அவன் கடைசியாக ஃபுட்பால் இல்லாட்டி பிப்ரவரியில் விளாண்டான் பிச்சில். அவன் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் மேட்ச்சில் அவனை வந்து நீ உடனே வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுத்துட்டு அடுத்தது போய் மெட்ரோபாலிட்டனை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஒரு குஷியலான கேமில் கொடுக்கறது வந்து எந்த லெவலில் போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. குவாலிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இஸ் இட் ஃபேர் ஆன் ஃப்ராங்கி? ஐ டோன்ட் நோ.
எனக்கு வேற actually யாரு ஒரு இருக்கா? எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீ சொல்ற அந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் 100% ஆட போறோம் தான் எனக்கும் தோணுது. கேன்சலோ வித் லெஃப்ட்ல வச்சுட்டு பாக்ஸ் மிட்ஃபீல்ட் ஆட போறோம் தான் தோணுது. பட் ஃப்ரெங்கிக்கு பதிலா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி பெட்ரி, ஆல்மோ, ஃபெர்மின் அண்ட் கேவி. ஓ கேவி இந்த கேமும் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ எக்ஸ்பெக்ட். செகண்ட் கன்சிக்யூட்டிவ் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் கேம் செகண்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆடுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. இல்ல நீ வந்து ட்ரையாங்கிள் போடுவானுங்க, கண்டிப்பா ட்ரையாங்கிள் போட்டு ஓடிக்கினே இருப்பானுங்க, நமக்கு பிடிக்கவே ஆள் இருக்காது. ஃபெர்மின் இருக்கான்டா ரன்னரா. ஐயோ அவன் தயவு செஞ்சு அவன் ஒரு நிமிஷம், நீ ரன்னர் தான்டா கேக்குற, ஒரு நிமிஷம் இல்லடா. ரன்னர்னா அவன் முன்னாடியே போடுவான்டா, அவன் பின்னாடி வர மாட்டான்டா. கேவி ஆல்மோ பெட்ரி இருக்காங்கல்ல பின்னாடி. ஆல்மோ பெட்ரி எல்லாம் அவனுக்கு சாப்பிட்டு போயிடுவானுங்க அவனுங்க ரன்னர்ல. அவன் லொரண்டே ஓடுறதுல எவனா பிடிக்க முடியுமா? லொரண்டே எம்பாப்பேக்கு டஃப் கொடுப்பாங்க. லொரண்டே ஓடுறது வேற யாராச்சும் ஆடினா பிடிக்க முடியுமா? லொரண்டே ஓடுறது சரி, நம்ம கசாடோ போட்டுடலாமா மிட்ஃபீல்ட்ல பெட்ரி கூட? இதுதான் நான் சிம்பிளா வச்சுக்கலான்றேன். நீங்க இந்த பாக்ஸ் வேணா ஒண்ணும் வேணாம், நம்ம இத்தனை நாளா என்ன பண்ணிருந்தோம் அதையே உருட்டுங்க, வரது வரட்டும் பாத்துக்கலான்றேன் நான். இல்ல நல்லா வர்க் ஆச்சுடா அந்த பாக்ஸ் எஸ்பானியல் கூட. டெஃபினட்டா ட்ரை பண்ணனும் தோணுது. ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி தான் நான். அந்த கேவி கேன்சலோ டைனமிக் வேற லெவல்ல வர்க் ஆச்சு லெஃப்ட் சைடுல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட். ஆமா இல்லடா ஃப்ராங்கி ஸ்டார்ட் பண்ணுவான்டா. ஃப்ராங்கி ஸ்டார்ட் பண்ணுவான், கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். ஃப்ராங்கி ஸ்டார்ட் பண்ணா கேவி ஸ்டார்ட் பண்ண மாட்டான், அவ்வளவுதான். அந்த மிட்ஃபீல்ட் எனக்கு அது ஒண்ணுதான் கேள்விக்குறி. ஆனா 4 மிட்ஃபீல்டர் ஆட போறாங்கங்கிறதுல ஆக சொல்ற மாதிரி நானுமே வந்து ரொம்ப ஷுவரா இருக்கேன். எனக்கு வந்து ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல அந்த ட்ரையாங்கிள் போட்டு நம்மள பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிறது, ஐ திங்க் அந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி ஜாஸ்தியா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எப்பவுமே ஒரு ஒன் மேன் பிளஸ் இருப்போம்டா மிட்ஃபீல்ட்ல. நம்ம வந்து ஒரு இது சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நார்மலா ஒரு பாக்ஸ் மிட்ஃபீல்ட் போட்டு கிரியேட் பண்றதுக்கும் நம்ம ஒரு விங்கர்ஸ் போட்டு கிரியேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து கிரியேட்டிவிட்டி நமக்கு வந்து இந்த பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆல்மோ இருக்கானே, ஆல்மோ இருக்கு, ஆல்மோ லமீன் இருக்கான். இந்த கேம்ல நீ எஸ்பானியல் கேம்ல நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, பட் பெட்ரி வந்து அவன் யூஸ்வலா ஆடுறத விட ஹையர் அப் த பிச் தான் ஆடினான். நிறைய பால் கேரி பண்ணிட்டு நிறைய ஹி ஹேட் தட் அந்த கேரி பண்ணிட்டு அவனுக்கு பாஸ் போடக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அவன் பிவட்ல ஆடும்போது அவன் எவ்வளோ டீப்பாக ஆடுவான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரில, இட்ஸ் அ கட் ஃபீலிங் தட் இந்த எஸ்பானியல் கேமில் ட்ரை பண்ணது வந்து நம்மளுக்கு அத்லெட்டிகோ மேட்ரிட்ல ஒர்க் ஆகும். ஆமாம், ஒரு ட்ரையல் லைக் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது தோணுச்சு. அண்ட் கண்டிப்பாக இது ஒர்க் ஆனதுனால ஐ திங்க் அத்லெட்டிகோ மேட்ரிட்ல வந்து நம்ம போய் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். பை தி வே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். கசாடோ அன்னைக்கு செகண்ட் ஆஃப் எஸ்பானியல் கூட ஆடினது ப்ராபப்ளி ஹிஸ் பெஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால் திஸ் சீசன் பார்சிலோனா ஜெர்சில. அதனால என்ன போடுறானுங்க, அது அவன் கிளம்ப போறான், அது எதுவா இருந்தாலும் ஓகே. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பரவாயில்லடா, நல்லா ஆடின, உங்ககிட்ட இன்னும் அந்த திறமை இருக்கு, நீ விளையாட மாட்டேங்கிற அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த கேம்ல. அந்த லெமன் கோலுக்கு அவன் தானே பால் போட்டான், அந்த பால் போட்டது அவன் தான், சரியான பால். என்ன பொறுத்தவரைக்கும் அவனை தான் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க தான் யாரையுமே. நீ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் கெட்டிங் சம்ஒன். பெர்னார்டோ சில்வா வாங்கிட்டு கசாடோ விற்க போறாங்க அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அதுதான் நானும் வாங்கிட்டு இல்ல தான் சொன்னேன் நானு. பெர்னார்டோ எனக்கு வேண்டாம், நான் கண்ண மூடிட்டு எடுத்துப்பேன் பெர்னார்டோ சில்வா. ஆக்சுவலி டெஃபினட்டா பெர்னார்டோ சில்வா எடுத்து வச்சுப்பேன். பெர்னார்டோ சில்வா மாதிரி ஒரு பிளேயர் விக்கிறான்னா ஒரு காரணத்தினால தான் விக்கிறான். பெப்பு சும்மா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வேற உண்டக, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வேற லெவல்ல ஆடணும். வாட் எவர் வி வாண்ட் டு சே, அவனால ஓட கூட முடியாது ஒரு ரெண்டு இது தொடர்ந்து. சோ எனக்கு வந்து ஓடிட்டே தான்டா இருக்கான் பிட்ச்ல. நீ சிட்டி கேம்ஸ் பாக்குற இல்ல, பிட்ச்ல ஓடிக்கிட்டே இருக்கான்டா, என்னடா ஓட மாட்டேன்றாங்கற. வேணாம் வேணாம், நம்ம திருப்பியும் அந்த பழைய கதைக்கு போக வேணாம். இருக்கிறத வந்து தக்க வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மிட்ஃபீல்ட்ல நம்ம எதுவும் மாத்தவே தேவையில்லை. இந்த சீசன் நீ யோசிச்சு ஒரே நிமிஷம் இந்த சீசன் நீ யோசிச்சு பாரு. நம்மளோட பிக்கெஸ்ட் கேம் ஆஃப் தி சீசனுக்கு நம்ம எரிக் கார்சியா மிட்ஃபீல்டோட போனோம். ஓகே, நம்ம மிட்ஃபீல்ட் டெப்த் பத்தி பேசிக்கிட்டே மூஞ்சி மறைக்குதுடா. நம்ம மிட்ஃபீல்ட் டெப்த் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம கிட்ட குவாலிட்டி மிட்ஃபீல்ட் டெப்த் இல்ல. ஸ்டார்டர்ஸ்க்கும் பேக்கப்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. இன்னொன்று வந்து இன்ஜுரிஸ் நிறைய ஆகுது. பெட்ரிக்கும் ஆகுது, ஃப்ரெங்கிக்கும் ஆகுது, பெர்னால்க்கும் ஆகுது, கேவிக்கும் ஆகுதுங்கும் போது பெர்னார்டோ சில்வா அவன் கரியர்ல இன்ஜுரி ஆகி நான் பார்த்ததே கிடையாது. பெர்னார்டோ சில்வாவை நீ எங்க போட்டனாலும் மினிமம் ஒரு 7 out of 10. ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். பெர்னார்டோ சில்வாவை நீ பிச்சில் எங்க போட்டனாலும் 7 out of 10 விட கீழே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டான். டெப்த்துக்கு நீ வந்து கசாடோவை ஒரு 25 மில்லியனுக்கு வித்துட்டு பெர்னார்டோ சில்வா ஃப்ரீயா வாங்குறனா
20 மில்லியனுக்கு வித்துட்டு பெர்னார்டோ சில்வா ஃப்ரீயா வாங்குறேன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துக்கணும்டா. என்னடா எனக்கு புரியல, எனக்கு இது நோ பிரெயினர்ரா. சரி நம்ம கிட்ட இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் பஞ்சமே இல்ல. ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ்க்குமே பஞ்சமே இல்லையே நம்ம கிட்ட மிட்ஃபீல்ட்ல. கரெக்ட் தான். பட் யா எனக்கு வந்து அவன் வந்து கொஞ்சம் அட் ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து. 31 தான்டா அவனோட ஏஜ். 31 தான் அவனோட ஏஜ். இல்ல இல்ல ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படிங்கறானா 31 தான் அவனோட ஏஜ். ஆக்சுவலி ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்கான். 20 வயசுல இருந்து விளையாட்டு இருக்கறனால அப்படி இருக்கு. நீ என்ன சொல்ற ராகவ்? நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வீடியோ பண்ணும்போது இதை பத்தி பேசுவோம். அவன் பாத்தியா அழகா டாஷ் பண்ணிட்டு போறான். மக்களே நீங்க சொல்லுங்க மக்களே. நான் வந்து உங்ககிட்ட நிக்கிறேன் இந்த வலைய. எனக்கு வந்து வேற ஒரு கருத்து இருக்கு. எனக்கு வந்து நம்ம வந்து we are going, நம்ம வந்து எவால்வ் ஆயிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெர்னார்டோ சில்வா மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட இருந்து நம்ம வந்து எவால்வ் ஆயிட்டோம். நம்ம டீம் வந்து சின்ன பெட்டர் ஸ்டேஜ் அதை விட அப்படின்னு தோணுது எனக்கு வந்து. அடுத்த ஜெனரேஷன்ல பிளேயரை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து பெர்னார்டோ சில்வா வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. பிரணவ் வந்து சொல்றான் அவனுக்கு வந்து லவ் டு டேக் பெர்னார்டோ சில்வா அந்த டீம் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து டாச் பண்ணிட்டான் நமக்கு ராகவ் வழக்கம் போல. நீங்களும் டாச் பண்ணாம சொல்லுவீங்கன்னு நம்புறேன். இந்த டைம் ஸ்டாம்ப் போட்டு சொல்றீங்க, அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க 50 நிமிஷம் வரைக்கும் பாத்துருக்கீங்களான்னு. ஏமாத்திட்டு ஓடுறாதீங்க எல்லாரும். 12 வருஷமா ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான்டா. டேய் பாத்தீங்க நல்ல ரிசர்ச்லாம் உடனே கொண்டு வந்து என்கிட்ட பேசுறான் மக்களே. பட் யா வருவோம். கம்பேக் ரெமோட்டாடா இருக்கா, சம்பவம் இருக்கா? டுமாரோ நைட் அப்சல்யூட் சினிமா we are seated. கண்ணாடி எடுக்கவா? கண்ணாடி எடுத்து நம்ம ட்விட்டர் ஆனா சொல்லியிருந்தா நான் ரெடியா வச்சிருப்பேனே. நான் சரி பேசும்போது அப்படியே சைலண்டா கண்ணாடி தான் பிளான் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கடா, நானும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே 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 போடுறோம், மேட்சை பாக்குறோம், கம்பேக் பண்றோம். லெப்ரான் ஜேம்ஸ் மாதிரி கம்பேக் பண்றோம். சரி ப்ரெடிக்டட் 11 அப்படியே பேசிடுவோம். நான் சொல்லல மேட்ச் பத்தி பேசிட்டு அப்புறம் அதுக்கு பேசலாம். மேட்ச் பத்தி என்ன பேசணும்? இல்ல என்ன நினைக்கிறீங்க நீங்களாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே. என்ன எனக்கு புரியலையே. அது ப்ரெடிக்ஷன்ல சொல்றோம். ப்ரெடிக்ஷன் இல்லையா? எப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இதுவா மைண்ட் செட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லெட்டிகோ மேட்ரிடோட மைண்ட் செட்டா என்ன இருக்கும் அப்படி கேக்குறேன். அட்லெட்டிகோ மேட்ரிடோட மைண்ட் செட் வந்து கன்ஃபார்மா வந்து லீட் டிஃபெண்ட் பண்ணலாம்ட்டு தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி கட்ட ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சிமியோன் அங்க ஒரு பெரிய ஒரு சவரு ஃபவுண்டேஷன் சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. நம்ம மைண்ட் செட் ஒண்ணுமே இல்ல. நம்ம நல்லா விளையாண்டோம்னா ஜெயிச்சிருவோம். நம்ம நல்லா விளையாண்டோம் நல்லா விளையாண்டோம்னா ஜெயிச்சிருவோம். நல்லா விளையாண்டோம்னா 2-0 தாண்டி ஜெயிச்சிருவோம். தெளிவா சொல்றேன். ஒரு கிளிப் வந்ததுலடா சஞ்சு சாம்சன் அந்த ரோர் ஆஃப் தி இதுல பேசிருப்பான். அந்த மாதிரி தான் போறோம், பாஸ் போடுறோம், நம்ம பாட்டு ஹைலைன் ஆடுறோம், தூக்கி போய் நிக்கிறோம், எல்லாரையும் சொருகுறோம். முடிஞ்சா 2 கோல் எடுக்கிறோம், இல்லையா சூத்தரி வாங்கிட்டு வந்துட்டே இருக்கோம். அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. நத்திங் டு லூஸ். நமக்கு போட்டு தாக்குவோம். அவ்வளவுதான். மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்ட மக்களே. நீங்க எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் நான் நெகட்டிவா பேசுறேன், நீ வந்து ஒரு ஆன்டி பாஸா அப்படிலாம் பேசிட்டு நீ அப்படின்னு கேக்குறானுங்க. நீ அப்படின்றானுங்க. யோ ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்னும் வந்து ஏன் இவன் வந்து நம்பிக்கையே இல்லாம பேசுறான், ஒரு மாதிரி பெசிமிஸ்டிக்கா பேசுறான், ஆப்டிமிஸ்டிக்கா இல்லாம அப்படின்னு ஏன் பேசுறேன் அப்படின்னா, நம்ம டீமு இந்த புது ஜென்ரேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து காட்டவே இல்லை இன்னும். நம்ம வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சாம்பியன்ஸ் லீக்கில் நம்ம வந்து ஜெயிச்சு காட்டுவோம்டா இந்த மாதிரி ஒரு டெபிசிட்லேருந்து அப்படின்னு வந்து நம்ம ஒன்றும் காட்டவே இல்லை. நம்ம வந்து பார்க்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னால் வந்து கண்ணை மூடி குருட்டாம்போக்கில் நம்ப முடியல. நீ எனக்கு என்னை பொறுத்த இருக்கணும், நீ பண்ணி காட்டு, நான் அவனை நம்புறேன் அப்படின்னு தான் இருக்கு எனக்கு வந்து. நாளைக்கு காமிப்பாங்க. ஏகப்பட்ட அடி பார்த்தாச்சு மக்களே. இதுக்கு முன்னாடி மெஸ்ஸி இருந்த போதாக இருக்கட்டும், என் தலைவனெல்லாம் நிற்க வச்சு அடிப்பானுங்க. பாவம் என் தலைவன் அந்த அங்கே தனியாக நின்றுட்டு இருப்பான், சண்டை செஞ்சுக்கிட்டு இருப்பான், ஜான்ஸ்னோ மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அட்டி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது மேபி சண்டை செய்கிறோம் அப்படின்னு இருக்கே தவிர இன்னும் அந்த ஒரு கட்டிங் ஏஜ் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு முறை பண்ணி காமிச்சாங்கன்னா மேபி எனக்கும் அந்த பிலீஃப் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் ஆப்டமிஸ்டிக்காக இருக்கீங்களோ தயவு செஞ்சு ஆப்டமிஸ்டிக்காகவே இருங்க. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே பெசிமிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னா வந்து செட் ஆகாது. ஸோ நீங்களாம் தயவு செஞ்சு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா. பட் வந்து ரியாலிஸ்டிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் வரைக்கும் கஷ்டம். வாண்டா மெட்ரோபாலிட்டனில் போய் 2-2-0 அப்படிங்கிறத தாண்டி அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஜென்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் போடணும்.
நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 6-1 நம்ம வந்து பிஎஸ்சியை ஜெயிச்சதோட இது வந்து நான் பெருசாக கொண்டாடுவேன். இது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு டஃப்பான விஷயம். நான் சொல்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு மேக்கப் பண்ணுறதுக்குலாம் இல்லை. இட்ஸ் ரியலி டஃப். ஸோ யா, அதனால தான் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து அட்லெட்டிக்கோவை ஃபேஸ் பண்ண வேணாம் தான் இருந்தது. எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்சனலை கொடுங்க, ஒரு பேன் மனுச்சை கொடுங்க, பிஎஸ்சியை கொடுங்க, ரியல் மேட்ரிட்டை கொடுங்க. எனக்கு அட்லெட்டிக்கோ வேணாம். ஏன்னா எனக்கு நான் போன சீசன்லேயும் நான் தான் சொன்னேன், எனக்கு இன்டர் மிலான் வேணாம். ஏன்னா இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நம்மள மாதிரி டீம் அடிக்கிறதுனே செட்டப் பண்ண டீம். பின்னாடி எஸ்பெஷலி நம்ம டீம் பின்னாடிலேருந்து உட்காந்துருப்பானுங்க, டக்குன்னு முன்னாடி அடிச்சுட்டு வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி டீம்கிட்ட நம்ம வந்து எப்போதுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டீமே நமக்கு எப்போதும் வருது. ஸோ யா, பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் மக்களே. 3 வார்த்தை தான், ட்ரஸ்ட் இன் ஹான்சி ஃப்ளிக், அவ்வளோதான். அதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஃப்ளிக் வச்சுக்கோ, ட்ரஸ்ட் இன் ஃப்ளிக் சொல்லும் போதே இப்படி அடிச்சுதான் இருக்க போறது. இப்படி இருந்தா நம்ம ஃபேன் பேஸ் எப்படி முன்னேறது? சாமி புஷ்பம் 3 எழுத்து சாமி, அந்த மாதிரி பெடிக்கல அப்படி பேசுவோம். நான் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ் சொல்லுங்க, அப்படியே பேசி முடிச்சிடலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆப்வியஸ்லி ஜான் அண்ட் கோலு, கேன்சலோ லெஃப்ட் பேக்கு, ஜெரார்ட் அண்ட் எரிக் சென்டர் பேக், ரைட்ல வந்து கூண்டே, மிட்ஃபீல்டு வந்து ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் ஃப்ரெங்கி ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணல. ஃப்ளிக்கு சொன்னதை வச்சோம். எனக்கு வந்து பெட்ரி, ஆல்மோ, ஃபெர்மின், கேவி தான் போவாங்கன்னு தோணுது மிட்ஃபீல்டு நாளைக்கு. அண்ட் ரைட்ல லமீன், ஆப்வியஸ்லி ஸ்ட்ரைக்கர் ஃபெரான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது. ஓகே, நான் வந்து அதில் ஸ்லைட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எய்தர் கேவி ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐ திங்க் மேபி ஃப்ராங்கி செகண்ட் ஹாஃபில் வருவான் அப்படின்னு நினைக்கிறேன். அது இப்படி அது ஃப்ராங்கி ஆர் கேவி, அது அவங்க 45 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மித்தபடி ஸ்ட்ரைக்கர் ஐ திங்க் ஸ்டில் லெவன்டாஸ்கி வில் ஸ்டார்ட் இந்த கேமில் எனக்கு தெரிஞ்சு. மித்தபடி டிஃபென்ஸில் எனக்கு வேறு எதுவும் சேஞ்ச் இல்லை, அதே லைனப் தான். ஏன்னா எனக்கும் டிஃபென்ஸ் ஓகே தான். எனக்கு வந்து டிஃபென்ஸ் தான் போவாங்க. ஓகேன்றதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதே கிடையாது. ஓகே தான் உனக்கு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு நிலைமை. இப்போ அதே தான் டிஃபென்ஸ் வந்து எரிக்கும் மார்டினும் தான் சிபி ஆடுவாங்க. ரைட்டில் கூண்டே போவான், லெஃப்ட்டில் வந்து கேன்சலும் ஸ்டார்டிங் ஆவான். எனக்கு வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம போகிறோம்னு தான் தோணுது. எனக்கு வந்து யூஸ்வலாக போகிற மாதிரி 2-1 மிட்ஃபீல்ட் தான் போவோம். ஃப்ராங்கி அண்ட் பெட்ரி டு ஸ்டார்ட் அண்ட் ஆல்மோ இந்த அப் ஃப்ரண்ட் அப்படி தான் தோணுது எனக்கு வந்து. லெஃப்ட்டில் ராஷ்ஃபோர்டு, ரைட்டில் லமீனு. எனக்கு வந்து டாப்பில் வந்து ஐ திங்க் லெவன்டோஸ்கி வில் ஸ்டார்ட். அப்படி தான் தோணுது எனக்கு வந்து. இப்படி தான் போவோம் அப்படின்னு. பட் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ப்ரெடிக்ஷன் போயிடலாமா? எஸ், ப்ரெடிக்ஷன் போயிடலாம். யார் ஸ்டார்ட் பண்ணுறார்? போட்ட கண்ணாடி கழட்டவே இல்லை. ஐ பிலீவ் இன் ஃப்ளிக். ப்ரெடிக்ஷனா ஐ திங்க் 2-2 போகும். எக்ஸ்ட்ரா டைமில் நம்ம ஒரு கோல் போட்டுருவோம்னு நினைக்கிறேன். 3-2 அக்ரிகேட்டில் வின் பண்ணுவோமா? எஸ், 3-2. எஸ், அக்ரிகேட்டில் 3-2 அக்ரிகேட்டில் 3-0 வின் பண்ணுவோம். ஓ, மேட்சே 3-0 வின் பண்ணுவோமா? நீ கனடியை போட்டுக்கோப்பா. பிரணவு நீ சொல்லு, நான் கடைசியா வரேன். ஏன்டா அப்படி பண்றீங்க? சரி, ஓகே, நீ பாசிட்டிவா தான் வச்சிருக்க நம்புறேன் நான். இல்ல ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். எனக்கு வந்து நம்ம வந்து 2-1 தோப்போம்னு தோணுது. அதே 2-1, அதே டெய்லர், அதே வடகி. இல்லடா எனக்கு வந்து நம்ம 2-1 ஜெயிப்போம். மேட்ச் ஜெயிப்போம் 2-1. அக்ரிகேட்ல 3-2 அப்படின்னு வந்து ஒரு அக்ரிகேட்ல வந்து தோப்போம் அப்படின்னு தோணுது எனக்கு வந்து. 2-1 மேட்ச் ஜெயிக்கிறோம், 3-2 அப்படின்னு வந்து ஐ திங்க் வில் பி கோயிங் அவுட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? நான் வந்து அப்படியே ராகவ வழி முடிக்கிறேன். 2-0 ஃபுல் டைம்ல ஜெயிப்போம். எக்ஸ்ட்ரா டைம் போகும். எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து இந்த தடவை நம்ம கோல் போட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போவோம். திருப்பி சொல்லு. 2-0 ஜெயிப்போம். 2-0 90 மினிட்ஸ் ஃபுல் டைம். எக்ஸ்ட்ரா டைம் கொண்டு போவோம். இந்த தடவை எக்ஸ்ட்ரா டைம்ல நம்ம ஒரு கோல் போட்டு நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கு போவோம். எப்படியா அட்லெட்டிகோ கோல் போடாம இருப்பாங்கன்னு சொல்றீங்க ரெண்டு பேரும்? கேம்ப் நூல போட்டாங்களா கோபாடல் ரிவர்ஸ் பிக்சர்ல பின்னாடி உட்கார்ந்தப்போ? என்ன சொன்னாங்க? இதேதானே கேட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னிக்கோ ஸ்ரீராம் இதே கேட்டான், அது எப்படி நம்ம டிஃபென்ஸ் ஒரு கோல் கூட கொடுக்காதுன்னு நீங்க இவ்வளவு நம்புறீங்க அப்படின்னு. அன்னைக்கு அவங்களோட அஜந்தாவை உனக்கு முடிச்சிட்டானுங்க. உனக்கு புரியுதா இல்லையா?
இன்னைக்கும் அவங்களோட அடைஞ்சிட்டா நாளைக்கும் பின்னாடி தான் முடிச்சிட்டானுங்க. உட்காருவாங்க. நாளைக்கும் பின்னாடி தான் உட்காருவாங்க. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவங்க கிட்ட. அது பின்னாடி தான் அதுவும் நம்ம ஒவ்வொரு கோலும் போடும்போது இன்னும் பின்னாடி போவானுங்க, இன்னும் முன்னாடி வர மாட்டானுங்க. ஒரு கோல் போட்டோம் அப்படின்ட்டு அவன் அன்னைக்கு சொன்னான் பாத்தியா, நான் கிளாக்க பாத்துக்கிட்டே இருந்தேன் எப்படா விசில் ஊதுவீங்கன்ட்டு, வி வர் ஹேங்கிங் ஆன் அப்படின்ட்டு சிமியோனவே சொல்லியிருந்தான் அந்த கேம்ப் நூ கேமுக்கு அப்புறம். அன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் மோட்ல தான் விளையாண்டு இருந்தோம். அதே மோட திரும்ப காமிச்சு. நான் இன்னும் ஒன்று வந்து எனக்கு இன்னொரு விஷயம் மைண்ட்ல இப்போ தோணுது, நான் சொல்லிடுறேன். அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல கோல் போட போறது வந்து ரொனால்டோ அரோஜோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி மக்களே, நான் அப்படியே கிளம்புறேன். ஆன் தட் நோட் மக்களே, இந்த எபிசோட் முடிவுக்கு வந்தது. சரி கைஸ், நாளைக்கு ஃபெர்ரான் 2 கோல் போட்டு அரோஜோ ஒரு கோல் போட்டு நம்ம 3-2 ஃபைனல்ஸ் போனா நீங்க 2 பேரும் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு வீடியோலயே பதிவு போட்டு சொல்லுங்க. என்ன சொன்னாலும் பண்றேன்றேன் நான். நாளைக்கு நம்ம ஜெயிக்கிறோம்னு எவன் கோல் போடா பண்ணிட்டோம், ஜெயிக்கிறோம்னு அழகுல என்ன சொன்னாலும் பண்றேன்டா. மக்களே, இது வரைக்கும் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்களும் சொல்லுங்க என்ன வேணா பண்ணுன்னு பண்றேன். சொல்லுங்க, கூட்டு வரேன். இது வேணா பண்றேன். பட்டியா பாப்போம். நான் வந்து 2-1 அப்படின்னு நம்ம ஜெயிப்போம். அண்ட் அக்ரிகேட்ல 3-2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ராகவ் வந்து நம்ம 3-0 ஜெயிப்போம், அக்ரிகேட்ல 3-2 அப்படின்னு சொல்லியிருக்கான். பிரணவும் வந்து 3-0 ஜெயிப்போம், 3-2 அக்ரிகேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் எங்கள் 3 பேரோட ப்ரிடிக்ஷன். 2 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ். ஐ ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவ் சேர்ந்து ஒரு 100 பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் எல்லாரும் உங்களோட ப்ரிடிக்ஷன் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது நீங்கள் டிஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். வாட்ச்லாங் என்ன நண்பா இருக்கா? போட்டுடலாமா? சரி, ஓகே. வாட்ச்லாங்க போட்டுருங்க. அன்னைக்கே வாட்ச்லாங்க போட்டு ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்தது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து இந்த மன உளைச்சல்லேருந்து பெட்டராக வந்து பேச ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி தோத்துற இதில் இருந்தால் கூட தயவு செஞ்சு எவனா ரெட் கார்டு மட்டும் வாங்கிடாதீங்கடா ப்ளீஸ். ஆமாம், வேற எதுவும் நம்ம தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் இதை கொடுங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது ஜெயிங்க அப்படிங்கிற நான் ஊழலா பண்ணுன்ற நான் பண்ணி ஜெயிச்சிரு எப்படியாவது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன். ஃபியூச்சர்ல ஸ்ரீராம் பாலிடிக்ஸ்க்கு வந்தா என்ன பண்ணும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் அப்படியே கிளம்புறேன் மக்களே. எலெக்ஷன்லாம் வேற வருது. On that note மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்தை எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டைம் ஸ்டாம்ப் டேக் பண்ணி போடுங்க. அண்ட் நாளைக்கு வாட்ச் அலாங்கில் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.